ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் பிரியாணி எப்படி வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் குக்கரில் தான் வந்து தம் பிரியாணி போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கலாம். இது வந்து குக்கர் காஞ்சதுக்கப்புறமா நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன். அது போட்டதும் உடனே வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது இல்லாமல் வந்து மிளகாப்பொடி ஆட் பண்ணுறதுனால கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுமே நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும். ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி வந்து வதங்கி வந்துடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆச்சி சில்லி பவுடர் வந்து இருக்குது. அதை தான் வந்து இப்போ லைட்டாக ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து சுடுதண்ணியில் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீல் மேக்கர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு லைட்டாக அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்காக. அதனால் பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர்னால் 4 டம்ளர் கரெக்டாக வச்சா போதுமானது. பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிங்கன்னா போதும். முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து தேவையான அளவு அரிசி ஊற வச்சா போதும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து லெமன் வந்து புழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உப்பெல்லாம் பார்த்துட்டு அரிசி வந்து ஆட் பண்ணியாச்சு. அரிசி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் லைட்டாக வந்து கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க. நான் வேறு எந்த பொடியுமே வந்து ஆட் பண்ணல. கரம் மசாலா மட்டும் லாஸ்ட்டாக லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் போட்டதுக்கப்புறமா ஓரமாக இந்தமாரி கரண்டியில் வந்து மேலே எடுத்து விடணும். இந்தமாரி அரிசி மேலே தங்கும்போது தான் நம்ம வந்து தம் போட ஆரம்பிக்கணும். அடுப்பை வந்து லைட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு தட்டை வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நான் தம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வெயிட்டான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு வெளியே ஆவி போகாத அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தம் போட்டுக்கோங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுவையான மீல் மேக்கர் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க.